இப்படி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஹாய் ஹால், நான் தான் உங்கள் தேஜஸ்ரீ. ஸோ இது வந்து டே 3 ஆஃப் த ஜிம். என்ன தரமான சம்பவம் தானே பார்க்குறீங்க. பார்த்தீங்களா, கட்டவரலில் பிளாஸ்டர் போட்டிருக்கு. நேற்று வந்து கால் இடிச்சுக்கிட்டு செம்மையாக பிளட் வந்துருச்சு, ரொம்ப பெரிய நகம் பேர்ந்துட்டு. இன்னைக்கு கண்டிப்பாக ஷூ போட முடியாது, சரி இருந்தாலும் ஷூ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கையோடு எடுத்துகிட்டு போயாச்சு. மார்னிங் எழுந்து கார்ன் சாப்பிட்டேன், ஸ்வீட் கார்ன். அதுக்கு அடுத்து வந்து ஓவர் நைட் வச்சுருந்த ரைஸை நல்லா வந்து தயிர் போட்டு மிக்சியில் நல்லா டைட்டாக அரைச்சி அதை வந்து 2 சொம்பு குடிச்சிட்டு தான் நான் ஜிம்முக்கே வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். எடுத்தோடனே கார்டியோ தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விரல் இப்படி இருக்குன்னு சுத்தமாக ஷூ போட முடியல, ப்ளஸ் வந்து சாக்ஸும் போட முடியல. அதனால வந்து சரி ஓகேன்ட்டு இதை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு நல்லா வார்ம் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் என்னென்ன செட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபுட் வேணும்னா கமெண்ட் ஃபுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் என்னெல்லாம் ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார்டியோஸும் வார்ம் அப்ஸும் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நிறைய கேஜி தம்பிள்ஸ்லாம் எடுக்க விட மாட்டாங்க. ஒரு 2 கேஜி தம்பிள் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி கொஞ்சம் இன்னைக்கு ஒர்க் அவுட் வந்து லைட்டாக தான் கொடுத்துருந்தாரு மாஸ்டர், ஏன்னா காலில் அடிபட்டிருக்கு அப்படின்றதுனால. ஸோ அவர் கொடுத்தது எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். எனக்கு நல்லாவே விசிபிள் ரிசல்ட்ஸு. என்னோட அப்பியரன்ஸில் ஃபேஸில் கொஞ்சம் நல்லா சீக்ஸ் வந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஒரு பொமோகிரானட் ஜூஸ் குடிச்சிட்டு அதே மாதிரி எக்கெல்லாம் வாங்கியாச்சு. லஞ்சுக்காக வந்து கீ ரைஸ், 2 பாயில்டு எக்கு, கீரை, அப்புறமா சிக்கன். இன்றைக்கி இதே மாதிரி நான் 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓவரால் 250 கிராம்ஸ் சிக்கனும் 4 பாயில்டு எக்ஸும், கீரை வந்து ஒரு கட்டு ஃபுல்லாக. ஸோ ரைஸ் இந்த குவான்டிட்டி. அண்ட் நைட் வந்து சப்பாத்தி சாப்பிட்ருந்தேன், சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் அது கூட. இந்த வெயிட் கெயின் ஜேர்னியில் நான் எந்த ஒரு ப்ரோட்டீன்ஸும் ஷேக் அந்த மாதிரி எதுவுமே எடுக்க போகிறதில்ல. நேச்சுரலாக ஃபுட்ஸ் என்னெல்லாம் ட்ரை பண்ணி வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்றத உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். அண்ட் ரெகுலராக நான் ஜிம்முக்கு போகிறத எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். டாட்டா பை.